எதையும் எதிர்பாராமல் தன்னால் இயன்றதை கொடுப்பதே தர்மம். அத்தர்மத்தை நிலைநாட்ட தன்னையே கொடுத்தவன்தான் கர்ணன். ஆதவன் அருளிய ஒளிச்சுடர். அன்னையால் கைவிடப்பட்டு அதிரதன் வளர்த்தெடுத்து அகிலம் போற்றிய தியாகச் சுடர். தர்மம் வாழ தானே வீழ்ந்தான் கர்ணன். கர்ணனின் காவியம் இதோ எம் ஏவிஎஸ் பள்ளி மாணவர்களின் உருவில். உனது அழைப்பை ஏற்று வந்துள்ளேன் தேவி. தாம் உண்மையில் பகவான் சூரிய தேவனா? ஆம் தேவி, வணங்குகிறேன். துர்வாசகரின் ஆணையாகும் இந்த மந்திரம். நீ எந்த தேவன் நினைத்து உச்சரித்தாலும் அவர் உன் முன்னே தோன்றத்தான் வேண்டும். ஆனால் எனக்கொன்றும் நேரவில்லையே. தாக்கத்தை கட்டுப்படுத்தி உள்ளேன் தேவி. உனக்கு குழந்தை பிறக்கவிருக்கிறது. குழந்தையா? மன்னியுங்கள் சூரிய தேவனே, எனக்கு இன்னும் விவாகம் நடக்கவில்லை. எவ்வாறு நான் சிசுவை ஈன்றெடுப்பேன்? எனில் என்னை எண்ணி என் மந்திரத்தை உச்சரித்தாய். தவறு இழைத்து விட்டேன் தேவனே. அத்தவறுக்கு தண்டனையும் நீயே அனுபவிக்க வேண்டும். நீ குழந்தை பெறுவதை எவராலும் தடுக்க இயலாது. தம் மூலம் ஒரு சிசுவை ஈன்ற பிறகு திருமமா என் மானம், தீருமா என் சோகம். போது நான் உனக்கு ஒரு வரமளிக்கிறேன். நீ இந்த சிசுவை ஈன்ற பிறகு நீ கற்பை மீண்டும் பெறுவாய். உன் வாழ்வு பவித்திரமாகும். நல்மனதோடு இந்த வரத்தினை சுவீகரிப்பாயாக. இந்த குழந்தையின் பாதுகாப்பை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். அவனுக்கு நான் கவசத்தையும் குண்டலங்களையும் தந்துள்ளேன். எந்த சக்தியாலும் அதை தகர்க்க இயலாது. என் மகன் வீரமிக்கவனாவான். கொடையில் வர்ணனுக்கு இணையான இவன் கர்ணன் என்று அழைக்கப்படுவான். சூரிய தேவ தேவா, வரமளித்தாய் எனக்கு. வேண்டி வந்த வரமது வேதனையானதே. கண்ணின் மணியே, கண்ணுறங்குவாய். துயர் கொண்ட அன்னை துடிக்கின்றேன். துயிர்கொள் கண்ணே என் அன்பே. ராதை, அதோ அங்கே பார், ஆற்றில் ஏதோ மிதந்து வருகிறது. இரு, நான் சென்று பார்த்து வருகிறேன். ஆண் குழந்தை. வீர விளையாட்டு அரங்கம் முழுவதும் ஒளி நிறைந்திருந்தது. பாண்டவர்கள் தம் திறமையை வெளிப்படுத்தினர். அர்ஜுனன் தன் வில்லால் வானத்தை துளைத்தான். நானும் வீரன் என முன்னே வந்தான் கர்ணன். சமூக பேதத்தால் கற்ற வித்தைகளும் அங்கீகரிக்கப்படவில்லை. விதியின் சதியால் இழிகுலம் என்று அவமதிக்கப்பட்டான். சகுனியின் அரசியல் சூழ்ச்சியும் துரியோதனன் நட்பும் கர்ணனை அங்க நாட்டு அரசனாக்கியது. விதி வழி கடந்து வீரன் கர்ணன் வரலாற்றில் அரசனாய் நிலைத்தான். அறிவுசார் முனைவர்களே, நன்மக்களே, இந்த வில்வித்தை அரங்கேற்றத்திலே துரியோதனனும் அவன் தம்பிமார்களும் பாண்டவர்களும் தங்கள் திறமைகளை காட்டினார்கள். அர்ஜுனன் பல வீரமிக்க சாகசங்களை செய்து காட்டினான். வில்லுக்கு ஒரு விஜயன் என்ற சொல்லுக்கே அவன் பிறந்தவன். நிறுத்துங்கள். கற்றவர்களை குறைத்து காட்டும் அச்சொல்லை நான் அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இப்போட்டியில் என் வில் திறமையை கண்ட பிறகு வில்லுக்குறவன் யார் என்பதை சொல்லி காட்டுங்கள். யார் நீ? நானா? கர்ணன். தாய் தந்தையர்? துரோணாச்சாரியாரின் மாணவர்களின் நானும் ஒருவன். பிறப்பை கேட்டால் ஏதோ சொல்வதா? பிறப்பறியாதவன் தேரோட்டி அதிரதனின் வளர்ப்பு மகன் என்னும் மற்றொரு இழிபிறப்பு. வில்வித்தை என்பது வீரனுக்கு மட்டுமே. இது விளையாட்டு கூடம் அல்ல. விளையாட்டு கூடமாகிவிடக் கூடாது என்பதற்காக தான் நான் வந்துள்ளேன்.
என் வில்லோட்டத்தை கண்ட பிறகு வில்லுக்குருவன் யார் என்பதை சொல்லிக் காட்டுங்கள். பலே கர்ணா பலே. துரியோதனா, அர்ஜுனனை எதிர்க்க நமக்கு ஒருவன் கிடைத்து விட்டான், விடாதே. ஆஹா, இவன்தான் வில்லாளன். வில்லென்ற சொல்லுக்கே ஒரு கர்ணன். வீண் பேச்சு வேண்டாம். வீரம் இருந்தால் எடுவில்லை, எதற்கும் நான் தயார். அப்படி வா. அர்ஜுனா நில். நீ ஒரு சத்திரியன். உன்னை போட்டி கலைக்க மற்றொரு சத்திரியன் தான் தகுதியுடையவன். கர்ணா, நீ சத்திரியனா? அம்மா. மதிப்பிற்குரிய ஆச்சாரியரே, இது என்ன தர்மம்? இது என்ன நீதி? பிறப்பை கொண்டா ஒருவரின் வீரத்தை கணிப்பது? துரியோதனா, ஆசானாகிய நாங்கள் வகுப்பதுதான் தர்மம். கர்ணா, போவலியே. கர்ணா நில். அர்ஜுனனை எதிர்க்க ஒரு அரசன் தான் வேண்டுமென்றால் இப்பொழுதே என் நண்பன் கர்ணன் அங்க தேசத்து அரசனாகி விடுவான். என் உயிரே, என் மானம் காத்த நண்பனே, என் உயிர் இருக்கும் வரை உன்னுயிரும் இருக்கும். என் உயிர் போன பிறகுதான் உன்னுயிரும் போக முடியும். கர்ணனுக்கு ஆதவன் அருளிய கவச யாசகம் கேட்டான் இந்திரன். தர்மத்தை உயிரை விட மேலாய் நினைத்தான் கர்ணன். சற்றும் யோசிக்காமல் உயிர் காக்கும் அரணையும் தானம் தந்தான் சூரிய புத்திரன். மன்னவா, யாரோ ஒரு முதியவர் தங்களிடம் யாசகம் கேட்டு வந்துள்ளார். தங்களை உடனே காண வேண்டுமாம். கர்ணா, வந்திருப்பவன் வெறும் யாசகன் அல்ல, அவன் இந்திரன். தனது அம்சமான அர்ஜுனனை காக்க உனது கவச குண்டலங்களை யாசிக்க வந்துள்ளான். அவன் வஞ்சக வலையில் நீ விழுந்து விடாதே. வணக்கம் வயோதிகரே. வணக்கம் மன்னா. தள்ளாத வயது. மன்னா, வாழ என்னிடம் சகல வசதியும் உண்டு. இருப்பினும் இதயத்தில் ஒரு ஆசை. என்னிடம் இல்லாத ஒன்று உன்னிடம் உள்ளது. அந்த ஒன்று எனக்கு வேண்டும். கேளுங்கள். உங்கள் உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எனக்கு வேண்டும். உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும். மன்னா, இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா? தள்ளாடிய தேகம், தள்ளாடாத நோக்கம், பொய்யான நடிப்பு, அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பு. நடிப்பா? நான் கொண்டது வேஷமா? தேவேந்திரன், விண்ணுலக அதிபதி. தேவேந்திரா, இது என்ன சோதனை? இல்லை என்ற சொல்லையே அறியாத என்னிடம் தெய்வம் தோன்றினால் போதுமே, உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டேனே. கேவலம் இந்த உடலை பிடித்திருக்கும் இச்சிறு உடைவா கொடுக்க மறுத்து விடுவேன். இதோ. கர்ணா, கர்ணா, நீ தெய்வத்திலும் சிறந்தவன். உன் உடன் பிறந்தவைகளை நீ இழந்ததால் உன் உடலில் விளைந்த ஈனம் மறைந்து ஈனமில்லாத அழகுடம்பை நீ அடைவாயாக. சகுனியின் சூழ்ச்சி மீண்டும் கர்ணனை நிந்திக்கிறது. கர்ணன் பொய்யுரைக்க துரியோதனன் நட்பும் காரணமாகிறது. அங்க தேசத்து அதிபதியே வருக வருக. இது என்ன வெற்றுடம்பு?
உன் கவச குண்டலம் எங்கே? கேட்டவர்க்கு கொடுத்து விட்டேன். இதை கூட தானமாகவா? எதுவாயின் என்ன, கொடுப்பவர்க்கு உயிரும் ஒரு பொருட்டல்லவே. சிறப்பாக சொல்லிக் கொள்வதாக நினைப்பா உனக்கு? மாமா, தகாதது என்ன நடந்து விட்டது? அதன் விளைவு எங்களுக்கல்லவா கெடுதலாக முடியும். நடந்ததை விடுத்து நஷ்டத்திற்கு ஈடு என்ன செய்வதென்று எண்ணுங்கள். யாரையும் கொல்லும் சக்தி பெற்ற பிரம்மாஸ்திர பிரயோகத்தை பரசுராமரிடம் கர்ணன் இப்போதே சென்று பயின்று வர வேண்டும். அவர் அந்தணர்களை தவிர வேறு யாருக்கும் ஆசானாக இருந்து பயிற்சி அளிப்பதில்லையாமே. இருக்கட்டுமே, நீ அந்தணன் என்று பொய்யுரை. சீ, இது என்ன இழுச்செயல்? நான் பொய்யுரைப்பதா? கர்ணா, என் மானம் காக்கும் தெய்வம் நீ. எனக்காக நீ இதை செய். நண்பா, உனக்காக நான் எதையும் செய்வேன். அதுவே என் நன்றி கடன். நட்பிற்கு புகழ் சேர்க்க அந்தணன் என்று கூறி வித்தை கற்கிறான் கர்ணன். விதி வலியது. காலை தொலைத்த வண்டால் பீரிட்ட கர்ணனின் குருதி அவனை வீரன் என்று காட்டிக் கொடுக்கிறது. பொய்யுரைத்த கர்ணனின் கற்ற வித்தைகளும் மறந்து போக பரசுராமரால் சபிக்கப்படுகிறான் கர்ணன். கர்ணா, அஸ்திரத்தை பிரயோகம் செய். ஆஹா, அற்புதம் அற்புதம்! கர்ணா, நீ என்னிடம் கற்ற பிரம்மாஸ்திர பிரயோகத்தை கொண்டு அந்த கடவுளே எதிரியாக வந்தாலும் உன்னால் வெல்ல முடியும். அர்ஜுனா, ஒளிந்தாயடா! என்ன இது? ஏன் இங்கு இவ்வளவு ரத்தப்பெருக்கு? ஒன்றுமில்லை குருவே. மறைக்காதே, உண்மை சொல். மன்னிக்கவும், என் தொடையை துளைத்தது ஒரு ராட்சசம் உண்டு. அதிலிருந்து ஏற்பட்ட இரத்தப்பெருக்குதான் இது. என்னை மன்னிக்க வேண்டும். நீ யார்? உண்மையில் நீ ஒரு அந்தணனா? என் மீதானே, இப்போதே நீ என்னிடம் சத்தியம் பேசு. வித்தை கற்கும் வேட்கையில் அந்தணன் என்று பொய்யுரைத்தேன். துரோகி, குரு துரோகி! நீ செய்த கேட்டிற்கு உனக்கு கிடைக்கப் போகும் பலன் என்ன தெரியுமா? பிரம்மாஸ்திர பிரயோகம் ஒன்று மட்டும் உன் மரணம் தருவாயில் மறந்து போகும். குருதேவா! அத்தோடு நீயும் என் கண் விட்டு மறைந்து விடு. குருதேவா! ஒரு தாயின் புத்திரர்கள் உறவறியாமல் எதிரிகள் ஆயினர். ஏங்கி தவித்த பாசத்தின் பக்கமா, தாங்கி நின்ற நட்பின் பக்கமா, வாங்கி வந்த சாபத்தின் நோக்கமா? சிக்கித் தவித்தான் சூரியபுத்திரன். தோள் கொடுத்த தோழனுக்காக தொலைத்த உறவுகளை தூரத்திலேயே வைத்தான் கர்ணன். விதியின் வலிமையால் அவனது கவசகுண்டலம் யாசிக்கப்பட்டது. கற்ற வித்தைகளும் மறந்துவிட்டன. தேர் ஓடாமல் நின்றுவிட்டது. அர்ஜுனனை காக்க பெற்ற தாயும் சதி செய்து விட்டாள். படைத்து காத்த கடவுளும் கைவிட்ட பின் அவன் செய்த தர்மத்தின் பலன் அவனை காக்க வந்தது. ஆனால் அதையும் யாசகம் என்ற பெயரில் கிருஷ்ணன் எடுத்துக்கொண்டான். அனைத்தும் இழந்த நிராயுதபாணியானான் வீரம் மிக்க கர்ணன். காண்டீபனின் வில்லில் இருந்து புறப்பட்ட நான் தர்மபுத்திரனை வீழ்த்தி மண்ணில் சாய்த்தது. அறம் தழைக்க மனிதன் கர்மம் செய்ய கடமைப்பட்டவன்தான். ஆனால் இங்கு சதியால் தர்மமே வீழ்ந்தது. அர்ஜுனா, போரை தூங்கலாமா? யுத்தநாதம் எழுப்பட்டுமா? வில்லை உயர்த்து, நான் ஏற்று. கர்ணா, நாகாஸ்திரத்தை கழுத்திற்கா குறிவைக்கிறாய்? மார்புக்கு குறிவை. என் சொல் கேள். தேரோட்டுவதே உன் வேலை. உன் சொல்லுக்கு நான் அல்ல, என் சொல்லுக்கு நீ வா. கிருஷ்ணா! அர்ஜுனா, அச்சம் கொள்ளாதே, நான் இருக்கிறேன். தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றது. இனி எல்லாம் உனக்கு ஜெயமே. உனக்கு போய் தேரோட்ட வந்தேனே. ரதம் ஏன் நின்று விட்டது? தேர்கால் தரையில் ஆழ பதிந்து விட்டது. கீழிறங்கி தோள் கொடுத்து தூக்கி நிறுத்து. அது என் வேலை அல்ல.
ரதம் சாரதினி, ரதம் இப்போது ஓட வேண்டும். ஓட்டுவது நான், ஓட வேண்டியது குதிரை. ஓட்டுகிறேன், ஓடினால் ஓடட்டும். துரோகி! அர்ஜுனா, இதுதான் சமயம். விடு பாணத்தை. மைத்துனா, என்ன அதிசயம்! எல்லையற்று பாயும் என் கணங்கள் வலுவிழந்து மலராக மாற காரணம்? தர்மம் அவன் தலையை காக்கிறது. படைத்தவனின் பலமும் அதன் முன் பலிக்காது. நிறுத்து உன் சினத்தை. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் பகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா கர்ணா, மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா கர்ணா, பஞ்சகன் கண்ணனடா. ஐயோ, தர்மம் இப்படி விழுந்து கிடக்கிறதே. யாசிக்க வந்த நானும் ஏதும் பெற முடியாத பாவியாகி விட்டேனே. யாசகமா? பெரியேல், இப்போது என்னிடம் உயிரொன்றுதான் இருக்கிறது. அது வேண்டுமா? நீ செய்த தர்மத்தின் பலனை எல்லாம் எனக்கு தாரை வார்த்து கொடுத்து விடு, அது போதும். ஆஹா, எவ்வளவு சிறந்த சேவைக்கு என்னை ஆளாக்கினீர். கர்ணா, அழியா புகழோடு முத்தியும் பெறுவாய் நீ. எனக்கு முத்தியும் சித்திக்கும் அருள் புரியும் நீர் யார்? நானா? கர்ணா, என்னை நன்றாக பார். ஆஹா, பரந்தாமா, லோகநாயகா, உன் கருணை தானா என்னை ஆட்கொண்டது? அர்ஜுனா, இப்பொழுது தொடு உன் பாணத்தை. கர்ணன் முடிந்து விடுவான். மகனே, மகனே, ஐயோ என் மகனே, சாகா புகழும் பழமும் கொடையும் கொண்ட உன்னை விட்டு உயிர் பிரிந்ததா? நகுலா, அம்மாவின் குரல் கேட்கிறது. இறந்தது அர்ஜுனனா அல்லது கர்ணனோ? இறந்தது கர்ணனே தான், அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. பிறகு ஏன் அம்மா மகனே மகனே என்று அழ வேண்டும்? என்னம்மா இது? என் மகன் உங்கள் அனைவருக்கும் மூத்தவன். ஐயோ, என்ன கொடுமையாமா இது? ஐயோ, அனைவருக்கும் மூத்தவரையா நான் அளித்தேன்? கர்ணா, கர்ணா, தாங்கள் யாரம்மா? தர்ம தேவதை. தர்மத்திற்கென ஒரே மகன் அவதரித்திருந்தான். அவன் தோன்றியதில் தர்மம் தலைத்ததே என பூரித்திருந்தேனே கிருஷ்ணா. அவனையும் சதி செய்து உன் வேலையை முடித்துக் கொண்டாயே. கருணை கடலுக்கு இது அடுக்குமா? தர்மமாதா, அறமெறிந்த நீயும் பிறர் போர் புலம்பலாமா? எனது செயல் விதிமாறி அமையாது. தர்மம் மகிழத்தில் வீழும் போதெல்லாம், தர்மம் தன் பலத்தை இழக்கும் போதெல்லாம், அதர்மங்களை வேறறுக்க, தர்மத்தை நிலைநாட்ட நான் புவியில் ஜனனம் எடுப்பேன். இந்நிகழ்வு ஒவ்வொரு யுகத்திலும் நடந்துள்ளது. இனிவரும் காலத்திலும் இந்த நிகழ்வு தொடரும்.
परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवा